வணக்கம் மக்களே, இது உங்கள் ஹாபிட் யூடியூப் சேனல். நண்பர் ஒருவர் ஏர்னிங் சைட் பத்தி வீடியோ பண்ணுங்க என்று ரொம்ப நாளா கமெண்ட்ல கேட்டிருந்தேன். அதுக்காகவே ஒரு சின்ன ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு சைட்டை கண்டுபிடிச்சிங்க. இந்த சைட் பத்தி பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்ப பார்க்க போற சைட்டோட பேர் வந்து Clixblue. இது ஒரு PTC சைட். PTC சைட்னாலே வெப்பையும் ஒரு கட்டக்கரையில சில ஒர்க் இருக்கு. அதாவது குறிப்பிட்ட சொல்ல வேண்டும்னா அட்வர்டைஸ்மென்ட் வியூ, சர்வேயர், மினி ஜாப், ஆஃபர், அப்படி இன்னும் பல ஜாப் இருக்கு. இந்த ஜாப்ல வந்து நமக்கு குறிப்பிட்ட ஒரு ஏர்னிங் தருவாங்க. அந்த ஏர்னிங்கை நம்ம ஓரளவு சேவிங் பண்ணி அதை விட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அதாவது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி அதில் இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு ரெஃபரன்ஸ், லாட்டரி, அப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இதாக பார்க்க போறோம். இப்போ நம்ம சைட்டை எப்படி ரெஜிஸ்டர் பண்றதை பத்தி பார்க்க போறோம். முதல்ல ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்க. இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிங்க. ரெஜிஸ்டர் பண்ற பேஜ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கு ஃபுல் நேம். இதுல உங்க ஃபுல் நேம் கொடுத்துருவீங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த், அடுத்தது உங்க இமெயில், அடுத்தது அதே இமெயில கொடுத்துருக்கீங்க. அடுத்தது யூசர் ஐடி, அதுக்கப்புறம் அதுல ஒரு நம்பர்ஸும் ஒரு டெக்ஸ்ட், மேபி அதுல 2 நம்பர்ஸ் மெனி நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே பாஸ்வேர்டை திருப்பி கீழே இந்த ரெண்ட் ரெஃபரன்ஸ் நீங்க இதுக்கு லிங்கை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணும்போது நீங்க யாரோட லிங்க் கீழே சைன் அப் பண்றீங்களோ அவர பேர் வந்து அவர ஐடி வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த இமேஜ்ல இருக்கிற டெக்ஸ்ட நீங்க இந்த பாக்ஸ்ல ரைட் பண்ணிட்டு டிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் ஆகும். ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஈஸியாவே இதை லொகேட் பண்ணிக்கலாம். உங்களோட இமெயிலுக்கு ஒரு இமெயில் போயிடும், உங்களோட அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆயிட்டு. நான் ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கப்படியா நான் டைரக்டா இதை லொகேட் பண்றேன். லொகேட்ல கிளிக் பண்ணோம்னா யூசர் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட், அடுத்தது செகண்ட் பாஸ்வேர்ட். நான் என்னோட யூசர் ஐடியையும் பாஸ்வேர்டையும் கொடுத்தேன். அப்புறம் இந்த இமேஜ் லெட்டர்ஸை நான் அதில் டைப் பண்ணணும். இதுல வந்து ஸ்மால் கேபிட்டல்ன்ற டிஃப்ரெண்ட் இல்லை, நீங்க கேபிட்டலோ அல்லது ஸ்மால்லோ நீங்க டைப் பண்ணிக்கலாம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. LYUFO. ஓகே, நான் இப்ப லொகேட் பண்றேன். பே அக்கௌண்ட் லொகேட் ஆகுது. நீங்க லொகேட் பண்ண உடனே இப்படிதான் வரும். அதுல வர முதலாவது கிளிக் ஆன் ஓபன் யூ அக்கௌண்ட், அதை கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். இது என்னோட அக்கௌண்ட்ல நான் ஏற்கனவே ஏர்ன் பண்ண வடிவா என்னோட அக்கௌண்ட்ல மெயின் பேலன்ஸ் காட்டுது. ஸோ நீங்க புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு 0 பேலன்ஸ் தான் காட்டும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கால் பார்த்தோம்னா இதுல நிறைய கேட்டகரி இருக்கு. ஓகே, நம்ம டைரக்டாவே ஏர்னிங் எப்படி ஏர்ன் பண்றது என்றதே பார்த்தோம். நம்ம ஏர்ன் பண்றதுக்காக கிளிக் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா ஏர்ன் மணி என்ற ஒரு இருக்கு. அதுல பார்த்தோம்னா ட்ராப்ல நிறைய ஒர்க் இருக்கு. இதுல நம்ம ஈஸியா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒர்க்னு பார்த்தா V1 கிளிக் பண்ணோம்னா இப்படி நிறைய அட்வர்டைஸ்மென்ட் வந்துகிட்டே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நிறைய அட்ஸ் இருக்கு. நிறைய இப்ப சாதாரணமா சின்ன ஏர்னிங்கா இருந்தாலும் நிறைய அட்வர்டைஸ்மென்ட் இருக்கு. ஸோ நமக்கு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு ஏர்னிங் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நிறைய அட்வர்டைஸ்மென்ட் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அட்வர்டைஸ்மென்ட் கிளிக் பண்ணி காட்டுறேன். நான் முதலாவது அட்வர்டைஸ்மென்ட் கிளிக் பண்றேன். மேக்ஸிமம் அட்வர்டைஸ்மென்ட் பேஜ் லோட் ஆகிற டைம் வந்து ஒரு 10 செகண்ட்ல இருந்து ஒரு 30 செகண்ட் வரை தான் இருக்கும். அந்த 10 செகண்டோ 30 செகண்ட் அந்த டைம்க பொறுத்தோ நம்ம ஏர்ன் பண்ற மணிற அளவு கொஞ்சம் கூடி குறையும். இப்போ இதில் பார்த்தோம்னா எல்லா இமேஜுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அதில் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் டிஃபரெண்ட் இருக்கு. அந்த இமேஜை மட்டும் கிளிக் பண்ணா போதும். பேஜ் ஓகே, அந்த இமேஜை மட்டும் கிளிக் பண்ண வேண்டாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ இந்த பேஜுக்கான
ஏர்னிங் நமக்கு அக்கௌண்ட்ல வந்திருக்கு. இந்த பழைய பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.1342. இப்போ நான் ரீப்ளேஸ் பண்றேன். பார்த்தீங்கன்னா 42 இருந்தது, இப்போ 52 மாறுது. ஸோ இந்த சின்ன ஒரு ஏர்னிங் கிடைச்சிட்டு இதை மாதிரி இந்த பேஜ்ல நிறைய ஏர்னிங் இருக்கு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுல ஏர்னிங் பாயிண்ட் அதிகமா இருக்கு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அதை விட அதிகமா இருக்கு. இதுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்படி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் இதுல ஸ்பெஷல் என்னன்னா இதுல காணப்படுற அட்வர்டைஸ்மெண்ட் ஏர்னிங் மட்டும் இல்லாம நமக்கு வேற மினி ஜாப்ல இருந்து வர அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது பிட்வால் அப்படி வேற சைட்ல இருந்து வர அட்வர்டைஸ்மெண்ட் கூட நம்மட அக்கௌண்ட்ல பேலன்ஸ் ஏத்திக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து வேற ஒரு சைட்ல அட்வர்டைஸ்மெண்ட், இது அவங்களோட பார்ட்னர்ஷிப் சைட் இது. இதுல நம்ம இதுலயும் அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ பண்ணியாங்க. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்றதாலையும் நம்ம இதில் ஏர்ன் பண்ணிக்கலாம். இது இவங்களோட பார்ட்னர்ஷிப் சைட். இது ஒரு பிட்வால் அவங்களோட சைட். இதுல வந்து இது வந்து அவங்களோட சைட் இல்லை, ஆனா இது ஒரு வேர்டு சைட், பார்ட்னர்ஷிப் சைட். ஆனா இதுல இருந்து கூட நம்ம ஏர்ன் பண்ணிக்கூடிய வசதி இதுல இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு ஒன்று கிளிக் பண்ணி காட்டுறேன். ஓகே, பேஜ் லோட் ஆகி முடிஞ்சது. அதுக்கப்புறம் அதே ஃபார்மேட் தான், இதுல டிஃப்ரெண்டான இமேஜ். இதுல எல்லாம் 5 இமேஜ் இருக்கு. 5 இமேஜ்லயே இந்த ஒரு இமேஜ் தான் டிஃப்ரெண்ட். இதை கிளிக் பண்றோம், லோட் ஆகுது. ஓகே, கிரேட். ஓகே, சக்சஸ்ஃபுல். சரி, இந்த வேற ஒர்க் முடிச்சிட்டோம். ஸோ நம்ம மெயின் பேலன்ஸ் எவ்வளவா இருந்தது? 0.1352. ஸோ இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ற பேஜை பார்த்தீங்கன்னா 0.1352 தான் இருந்தது. இப்போ வந்து 8 மாறுது. ஸோ இதுக்கான இதுக்கான ஏர்னிங் சில சைடுகள்ல இப்படியான ஆஃபர்ல வர ஏர்னிங் உடனே கிடைக்காது. 3-2 days தள்ளி கிடைக்கும். அப்படி இல்லை, சில டைம் கிடைக்காமலே போயிடும். ஆனா இந்த சைட்ல அப்படி இல்லை, உடனே எல்லாம் பேமெண்ட்லாம் கையில உடனே கிடைச்சிடும். இப்ப நம்ம இதை பார்த்துட்டோம். இது மாதிரி நிறைய ஜாப்ஸ் இருக்கு. இதுல ஒவ்வொரு ஜாப்ஸையும் பத்தி நம்ம கண்டினியூஸா இன்னும் இதுல நிறைய ஜாப் இருக்கு. இதை கண்டினியூஸா வரும் வீடியோஸ்க்கு இதுல நிறைய ஜாப் இருக்கு. இதை நம்ம கண்டினியூஸா இனி வர வீடியோஸ்ல ஒவ்வொன்றா அதை பத்தி பேசி பார்க்கலாம். இப்ப இதுல பே அவுட் சம்பந்தமா பார்ப்போம். பே அவுட் சம்பந்தம் பத்தி பார்த்தோம்னா இதுல இங்க வந்து விட்ரோவல், இதை கிளிக் பண்றோம். விட்ரோவல்ல வந்து சொல்றாங்க மினிமம் $2 இருக்கணும். இப்ப நான் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லைன்றதால விட்ரோவல் பண்ண முடியல. அடுத்தது கேஷ் அவுட் பாயிண்ட்ஸ், அதாவது நம்ம கேஷ் அவுட் பாயிண்ட்ஸ் எங்க earn பண்ணலாம்னு பார்த்தா இங்க காணப்படுறது கேஷ் அவுட் பாயிண்ட். இதுல இந்த ஆர்டிபிஷியல்ல 10 கேஷ் அவுட் பாயிண்ட். கேஷ் அவுட் பாயிண்ட்ஸ்ன்றது இதுல பெரிய விஷயமே இல்லை. நம்ம சாதாரணமா $2 earn பண்ணாலே கேஷ் அவுட் பாயிண்ட் அதுக்கேற்ற மாதிரி கிடைச்சிடும் நமக்கு. அதனால அதை பத்தி யோசிக்கவே தேவையில்லை. அடுத்த இதில் பார்க்க வேண்டிய அடுத்த விஷயம் வந்து ரெஃபரன்ஸ் வந்து இதுல டைரக்ட் ரெஃபரன்ஸ் இருக்கு, ட்ரெண்ட் ரெஃபரன்ஸும் இருக்கு. டைரக்ட் ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கான ஒரு லிங்க் வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்க் கிளிக் பண்ணி சைன் அப் பண்ற எல்லாருமே உங்களோட டைரக்ட் ரெஃபரன்ஸ் இருப்பாங்க. அதை தாண்டி நீங்க ட்ரெண்ட் ரெஃபரன்ஸ் ஆப்ஷன் இருக்கு, இதை கிளிக் பண்றேன். ட்ரெண்ட் ரெஃபரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் இருக்கு. அதாவது 10 ரெஃபரன்ஸ் 3 ரெஃபரன்ஸ் வாங்குறதுக்கு 0.6 இருக்காங்க. 5 ரெஃபரன்ஸ் வாங்குறதுக்கு $1, $10 வந்து 10 ரெஃபரன்ஸ் வாங்குறதுக்கு $2, 25 ரெஃபரன்ஸுக்கு $5, 50 ரெஃபரன்ஸுக்கு $10. இப்படி ஒவ்வொரு ரெஃபரன்ஸுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கு. இப்போ இந்த மெயின் பேலன்ஸ் இல்லாத காரணத்தால நான் இப்போ ரெஃபரன்ஸ் வாங்கல. ஸோ இதுல ரெஃபரன்ஸ் வாங்கிறதால என்ன லாபம்னு பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் அவங்க ஏர்ன் பண்றதுல இருந்து உங்களுக்கு ஒரு பர்சன்ட், அதாவது கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு அவங்களோட ஏர்னிங் பாயிண்ட்ல இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து உங்களோட மெயின் பேலன்ஸ்ல சேவ் ஆகும். அதாவது நீங்க வாடகைக்கு ஊழியர் அமர்த்துற மாதிரி அவங்க ஒர்க் பண்ற ஒர்க்ல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு ஒரு ஏர்னிங்கா கிடைக்கும். அதே டைரக்ட் ரெஃபரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் அவங்கள ஏர்ன் பண்றதுல இந்த ஒரு லிமிட்டட் ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஒரு போனஸா அது உங்களோட அக்கௌண்ட்ல சேவ் ஆகும்.
இந்த சைடை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் பத்தி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பேமெண்ட் பே அவுட் பண்றதுக்கு அவங்க பே அவுட் மெத்தட்டை கொடுத்தியாங்க. இதுல நம்ம பே அவுட் பண்ணக்கூடிய வசதியை பார்த்தோம்னா ஹோம் பேஜ்லயே தந்தியாங்க. அதை பத்தி இதெல்லாம் அவங்க பேமெண்ட்ல வந்து ஏர்ட்ரிப், பிட்காயின், இன்னும் ஏர்ட்ரிப், பிட்காயின், பேயர் அப்படி நிறைய அக்கௌண்ட் இருக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம பேமெண்ட் பே அவுட் பண்ணிக்கலாம். ஈஸியா பேமெண்ட் பண்ண கொள்ளும்போது ஏர்ட்ரிப் யூஸ் பண்ணலாம். ஏர்ட்ரிப் இப்படி அக்கௌண்ட்ல ஏர்ட்ரிப் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்ன்ற வீடியோ நம்ம முன்னே சீரியல்ல பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி பாருங்க. இதுல இருந்து நம்ம ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு ஒரு வீட்டுல இருந்தே ஏர்ன் பண்ண வீட்டுல இருந்தே ஒரு ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஏர்னிங் சைட் ஒன்று உண்டு. உங்களை இன்ட்ரெஸ்ட் பண்ணல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது போல மேலும் வீடியோக்களை நான் உங்களுக்கு தரணும்னா கீழே எஸ் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு டாபிக்கோட உங்களை மீண்டும் சந்திக்கு வருவேன். நான் உங்கள் டிஜே. வணக்கம் நேயர்களே.